கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்சிங்களே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படா புரிய வைப்ப? நம்ம கிட்ட சொத்து இருந்தது, ஏழைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்கிட்ட என்ன இருக்கு எடுக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும்? அவன் பொண்டாட்டி இல்ல? என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உன் தம்பி எங்க டெலிபோனை கட் பண்ணா, நாங்க உங்க ரிலேஷன்ஷிப்பையே கட் பண்ண போறோம். இன்கம் டாக்ஸ் ஆபீஸரோட அண்ணன்டா. பாத்து பாத்து. கற்பகம், கற்பகம்.
அர்ஜுன் தப்பி ஓடிட்டான்னு நாம நிம்மதியா இருக்க முடியாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம ஆளே சுட்டுட்டேப்பா. பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரங்களுக்கு பங்களா உள்ள என்னடா வேலை? கூட இருந்த கூட்டாளியை சுட்டுட்டேன், பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ்காரனையும் சுட்டுட்டேன். உனக்கு என்ன வெறியா பிடிச்சிருக்கு? நானா சுட்டேன்? சுட்டது அர்ஜுன். என்ன சொல்றேன்? எல்லாரும் சாட்சியை தான் ஜோடிப்பாங்க. நாம ரோசி, சீக்கிரமா நம்ம டாக்டருக்கு போன் இரு. இவனை கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேரு. ஏன்னா சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும்ல. இப்ப எல்லாம் வேண்டாதவன் உள்ள தள்ளுறதுன்னா குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டம் நிறைய சொல்லிடுவானுங்க. என் மேல முத்திரை குத்திட்டானுங்க. எப்படியாவது அவங்க முகத்திரை கிழிச்சிடணும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. எங்க அண்ணன் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். அவர்கிட்ட உண்மையை சொல்லி நியாயத்தை கேட்போம். உங்க அண்ணன் மட்டும் யாரு? போலீஸ்காரன் தானே. என்ன எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாரை குத்திருப்பாரு? பெரிய ஆபீசர். என் மேல போய் கேஸ் போட்ட போலீஸ் கிட்டே போய் நியாயத்தை தேட சொல்றியா? உங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லித்தானே நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இத பாருங்க, நீங்க ஓடி ஓடி ஒளிஞ்சீங்கன்னா உங்க மேல உள்ள குற்றம் ஊர்ஜிதமாயிடும். நடந்த உண்மையை எங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். வாங்க போலாம். புரியாம பேசுறீங்க மிஸ்டர் அர்ஜுன். எவன் முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறானோ அவன் யோக்கியம் நினைக்கிறதா போலீஸ் புத்தி. நீங்க ஸ்ட்ரைட்டா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம தலைமறைவானது பெரிய தப்பு. பேசாம சரண்டர் ஆயிடுங்க. நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட எஃபெக்ட் இருக்கு சார். என்ன வாத்து மடைய நினைச்சீங்களா? வாலண்டியரா போய் சரண்டர் ஆனா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சரண்டர் ஆன ஜாமீன்ல எடுக்கிறேன்னு எங்க அண்ணன் சொல்றாரே, அப்புறம் என்ன தயக்கம்? உங்க அண்ணா சொல்றது உனக்கு வேணும்னா வேத வாக்கா இருக்கலாம். உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு அவருக்கு அடையாளம் காட்டியாச்சு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல. ஏன்னா அவங்க பணக்காரங்க. என்ன சரணடைய சொல்லி போலீஸ்ல மாட்ட வைக்கிறான்னு பாக்குறீங்களா? நியாயத்தை எங்க தொலைச்சனோ அங்க நானே தேடிக்கிறேன். குட் பை. இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ங்கிற போர்வையில கோஷ்டியாக வந்து கொள்ளையடிக்கிறதா இந்த அர்ஜுனுடைய வேலை. அதே பொய்ய சொல்லிதான் எங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அர்ஜுன் கொள்ளையடிச்சான். நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுனால ஆத்திரம் அடைஞ்ச அர்ஜுன் மாறு வேஷத்துல வந்து எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணா. நான் உடனே கமிஷனர் சிவபிரசாதுக்கு போன் பண்ணேன். போன் வந்ததும் போலீஸ் போர்ஸோட தர்மராஜ் வீட்டுக்கு போனேன். அங்க மாறு வேஷத்துல கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருந்த அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணேன். நானோட மாறு வசதியில் இருந்தா நீதான ரிமாண்ட்ல கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு சித்திரவதை பண்ண. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் பிராசிகுஷன் தரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அர்ஜுன் கொலைகாரர் என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகவே அவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் இடமளிக்கிறது. இருந்தாலும் சர்க்கார் தரப்பில் பலர் சாட்சி சொன்ன போதிலும் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்காக ஏன் ஒருவர் கூட சாட்சி சொல்ல முன்வரவில்லை? அந்த சந்தேகத்தை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக்கி அவர் இளைஞர் என்பதால் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஜட்ஜி ராம் பிரகாஷ் ராங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த கேஸைய குட்டிச்சவராக்கிட்டாரே. அங்கதான் சென்டிமெண்ட் வேலை செஞ்சிருக்கு. ஜட்ஜி ராமபிரகாஷுக்கு இது ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜா? இறக்க குணத்துல ஆயுள் தண்டனையா மாத்திட்டாரு. யோ, நியூமராஜ் பார்த்து நானே சொன்னல, ராம் பிரகாஷுக்கு 3ஆம் நம்பரு, அர்ஜுனுக்கு 5ஆம் நம்பரு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்குன்னு சொன்னல. நம்பரை பத்தி பேசின எனக்கு கெட்ட கோபம் வரும். நம்பரை பார்த்தானே நீ 3வது வீடு செட்டப் பண்ண. என்ன ஆச்சு? டிரைவர் கூட ஓடி போயிட்டான். அவ 7 இவன் 3 பொருத்தமா இருந்தது போயிட்டாங்க. என்னையா பண்ண சொல்ற? எதுடா பொருத்தம்? நம்பரா? இத பாரு, இப்பெல்லாம் ஜென்ம தண்டனை 10 வருஷம் தான். அதுல காந்தி ஜெயந்தி, லீவு, நன்னடத்தை இதெல்லாம் போக கொஞ்சம் தான் மிஞ்சம். அநேகமா உன் பையன் MBBS பாஸ் பண்றத நீ பார்க்க போறதில்ல. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ இருக்க மாட்ட.
உன் புருஷன் போன இடத்துக்கு தான் உன்னையும் அவன் அனுப்ப போறான். ஜெயில இருந்து வரும்போதே கொலைகள் ஓய்வதில்லைன்னு கங்கணம் கட்டிட்டு வர போறான். ஒரு ஐடியா பண்ணேன், இப்பவே ஒரு செம அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணிட. கோர்ட்டுக்குள்ள கொடுக்க முடியாத மரண தண்டனைய ஜெயிலுக்குள்ளேயே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்.